ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். என் மகனை பார்க்க போகிறங்கிற வீடியோ திடீர் பயணத்தோட கண்டினியூ வீடியோ தான் இது. நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நல்ல மழை, ரொம்ப நேரமாகவே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் ஊரில் இப்போ 3 நாளாக திடீர்னு மழையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக மழையும் வேணும் நமக்கு. ரொம்ப மிதமான மழையாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இடி மின்னல் இல்லாமல். அதோட அவனை கூட்டிக்கிட்டு அப்படியே சத்திரம் வரைக்கும் போனேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. மலைக்கோட்டை இதாம்மா மலைக்கோட்டைன்னு சொல்லி காட்டினான். மலைக்கோட்டைக்கு போகலாமாண்டா, ரொம்ப ஸ்டெப்பு ஏறணுமா, முடியுமாண்டா, கண்டிப்பாக வேண்டான்ட்டேன். அப்புறம் அப்படியே இந்த பர்மா பஜார்னு காட்டினான். இது அப்படியே கொஞ்சம் அப்படியே காலார நடந்து போயிட்டு அவன் மொபைலுக்கு பவுச் இல்லாமல் தான் வச்சுருந்தான். சரி, அதுக்கு ஒரு கவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு கவரையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சரி வாமா சாரதாஸ் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்ச்சேஸ்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைன்னு சும்மா கடையவாது பார்க்க வாமான்ட்டு சாரதாஸ் கூப்பிட்டு போனான். போய் நல்லா சூப்பராகவே இருந்தது. எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்தது. சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைமை போக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். எங்கே போகலான்டா, வாமா தேட்டருக்கு போவோம்டாண்டே. தேட்டருக்குலாம் வேண்டாம் அப்படின்னு. வாமா கொஞ்சம் நேரம் இந்த வெயிலில் அலையிறதுக்கு ஏசியில் உட்காந்துட்டு இருக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணோம். பைசன் படம் தான் போட்டிருந்தான். அதோட அங்கே போய் உட்காந்துருந்துட்டு அந்த படத்தை பாதி பார்த்தும் பார்க்காமலும் பேசிக்கிட்டு இருந்துட்டு படம் முடிஞ்சு வெளியே வந்து ஒரு கடையில் ஹஃபீஸ் ஹோட்டல் தான் இருந்தது. என் பையன் பேரும் அதான். அங்கே போய் ஆளுக்கு ஒரு ப்ளெயின் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணான். ப்ளெயின் பிரியாணியே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். நானும் சிக்கன் பிரியாணி எதுவும் வாங்கி சாப்பிடுனேன், வேணான்ட்டான். ப்ளெயின் பிரியாணியும் அதுக்கு வந்து ஷைடிஸாக சிக்கன் 65 வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே அவனை காலேஜுக்கு பஸ் ஏற்றிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.